1000 வருடத்திற்கும் மிக பழமையான சக்தி வாய்ந்த கோவில், காசிக்கு நியரான கோவில், அதுவும் நம்ம வெள்ளூர் குடியாத்தம் வடகாசி காசி விஸ்வநாதர் கோவில். மூவாரும் ஒன்றாக இணைவதால் இக்கோவில் காசிக்கு நியரான கோவில் என்று கருதப்படுகிறது. ஜீவ சமாதியும் அமைந்துள்ளது. இக்கோவிலை பற்றி விரிவாக்கமாக அவ்வூர் மக்களிடமும் அந்த கோவில் நிர்வாகிகளிடமும் கேட்டறிவோம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குடியேற்றம் வடகாசி ஒன்றியம் சித்தாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி உடனரை காசி விஸ்வநாதன் சுவாமி சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான சிவாலயம் இது. இக்கோயில் திருப்பணி தற்சமயம் நடைபெற்று வருகிறது. இக்கோயில் 3 ஆறுகள் ஒன்றாக இணையும் ஆறு. இங்கு சங்கேஸ்வரர் என்ற ஜீவ சமாதி உள்ளது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காசிக்கு நிகரான கோயில் சொல்லுவாங்க. ஏன் காசிக்கு நிகரான கோயில் சொல்கிறாங்கன்னா, காசியில் எப்படி 3 ஆறு ஒன்றா சேருதோ இங்கேயும் ஒரு 3 ஆறு ஒன்றா சேருது. அது என்ன ஆறுன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்காரங்க யாருக்கும் தெரியாது. அது என்ன ஆறுன்னா, கவுண்டன்ய மகாநதி, உத்தர காவேரி, அகரத்தாறு, இந்த 3 ஆறு, பாலாறு, இந்த 3 ஆறு ஒன்றா சேரனால இது 3 ஆறு ஒன்றா சேர சங்கமிக்கிறனால இந்த சங்கமேஸ்வரர்னு ஒரு ஜீவ சமாதி இருக்குது. இந்த கோயில் கட்டினோட ஜீவ சமாதி இருக்குது. அது வீடியோவில் பாருங்கள். ஜீவ சமாதி இருக்குது, மூலவர் இருக்காங்க. இது காசியில் எப்படி லிங்கம் இருக்கும் அதே வடிவில் தான் இங்கே இருக்கும். இது சுயம்பு லிங்கம், ஒளிப்படையாத லிங்கன்றனால இது சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க. எல்லோரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருகின்ற 3/11/2025 அன்று காலை 9 மணிலேருந்து 10:30 மணி வரையில் மகா திருக்குட நன்னீராட்டு விழா, அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது. பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி அவர்களை பெறுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். கோயிலுக்கு 3 வழி இருக்குது. வெட்டுவானம் எல்லையம்மன் கோயிலேருந்து வரலாம், அப்படி வேப்பூர் பஸ் ஸ்டாப்லேருந்து வரலாம், குடியாத்தம் தங்க நகர் இந்த 30 கணவராஜேருந்து வரலாம். இப்போது ரீசனாக பெஞ்ச மழையினால 2 பக்கம் தண்ணி வரனால வெட்டுவானம் பக்கம் வர முடியாது, வேப்பூர் பக்கம் வர முடியாது. ஒரே வழி நம்ம லட்சுமி தேட்டருக்காக 30 கணவராஜா வரதுக்கு அங்கங்கே பேனர் வச்சுருப்பாங்க. லொக்கேஷன் இருக்குது. லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புவாங்க. இதில் லொக்கேஷன் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வரலாம். மேலும் முக்கிய அறிவிப்பு என்னென்னா, இப்போ கும்பாபிஷேகத்துக்கு இப்போ நிதி பற்றாக்குறை இருக்குது. அந்த வேலை இருக்குது. அதனால் இப்போ உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ தரலாம். வீடியோவில் பார்க்கலாம். காம்பவுண்ட் வேலை இருக்குது. இன்னும் சின்ன கோயில் வேலை, லைட்டு வாங்குறது எல்லாம் நிறைய வேலைலாம் இருக்குது. கேரை போட வேண்டிய வேலைலாம் இருக்குது. தங்களால் என்ற பொருள் உதவியோ பண உதவியோ தரலாம். மேலும் இந்த கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்ள நேரம் இல்லாதவங்க 40 நாள் மண்டல பூஜை இருக்குது. 40 நாள் மண்டல பூஜையில் எதனா ஒரு பூஜை பண்ணிக்கலாம். அன்றைக்கி மத்தியானம் அன்னதானம் வழங்கப்படுகிறது. மேலும் அந்த 40 நாள் முடிஞ்சு கலசம் விற்கப்படுது. கும்பாபிஷேகம் அன்றைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கும். கலசம் வேணுன்றவங்க கீழ்கண்ட நபருக்கு தொடர்பு கொள்ளலாம். அது கலசத்துக்கும் தொடர்பு கொள்ளலாம், நன்கொடைக்கும் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் இந்த பொருள் உதவி செய்யுங்க. 30-40 தலைமுறை பார்க்காத கும்பாபிஷேகம், கிட்டத்தட்ட 1500 வருஷம் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்குது. 30-40 தலைமுறை பார்க்காத கும்பாபிஷேகம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தின்னு எங்களாம் கலந்துன்னு சாமி அவர்களை பெறுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.